இது ருபாப் மற்றும் சென்னாவிலும் உள்ளது. ஆந்த்ராக்வினோன் குடலில் உள்ள தண்ணீரை உறிஞ்சுவதை தடுக்கிறது. இது குடலில் அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இதனால் தசைகள் சுருங்கி கழிவுகளை வெளியேற்றுகிறது. இது பெரிஸ்டால்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது. எல்டர்பெரியின் மலமிளக்கியின் பண்புகள் குறித்து வரையறுக்கப்பட்ட மருத்துவ இலக்கியங்கள் இருந்தாலும் 5 நாட்கள் வரை பயன்படுத்தும் போது அது பாதுகாப்பானது என்றே சொல்லப்படுகிறது. எல்டர்பெரிகளில் உள்ள ஆந்தோசைனன்ஸ் உடலின் நோய் எதிர்ப்பு உயிரணுக்களில் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை தடுப்பதன் மூலம் வீக்கத்தை குறைக்கும். நைட்ரிக் ஆக்சைடு என்பது ஒரு சமிங்கை மூலக்கூறாகும். இது காயம் அல்லது நோய்க்கு பதிலளிக்கும் விதமாக வீக்கத்தை தூண்டுகிறது. இந்த எதிர்வினையை குறைப்பதன் மூலம் எல்டர்பெரி வலி மற்றும் வீக்கத்தை போக்கும். நாட்டுப்புற மருத்துவத்தில் எல்டர்பெரி டிங்சர்ஸ் மற்றும் சால்வுகள் பாரம்பரியமாக பல்வலி, வெட்டுக்கள், காயங்கள் மற்றும் தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன. எல்டர்பெரி சிரப் சியாட்டிகா மற்றும் பிற நரம்பியல் வலிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்று சிலர் கூறுகின்றனர். துரதிருஷ்டவசமாக மனிதர்களில் எல்டர்பெரியின் அலர்ஜி எதிர்ப்பு அல்லது வலி நிவாரண நன்மைகளை பற்றிய ஆய்வுகள் மிக குறைந்த அளவிலேயே உள்ளன. மாற்று பயிற்சியாளர்கள் நீண்ட காலமாக எல்டர்பெரியின் ஆக்சிஜன் ஏற்ற விளைவுகளை முன்னிலைப்படுத்தியுள்ளனர். அவை புற்றுநோய் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் என்று பரிந்துரைக்கின்றனர். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ள உணவுகள் ஆரோக்கிய நலன்களை அளிக்கும் என்பது உண்மைதான் என்றாலும் எல்டர்பெரி இந்த விஷயத்தில் ஒரு தனித்துவமான அல்லது விதிவிலக்கான பாத்திரத்தை வகிக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. மருத்துவ கூற்றுகள் ஒருபுறம் இருக்க, எல்டர்பெரியில் கலோரிகள் குறைவாகவும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்ததாகவும் உள்ளது. ஊட்டச்சத்து ரீதியாக ஒரு கப் எல்டர்பெரியில் 100 கலோரிகள், 27 கிராம் கார்போஹைட்ரேட், 1 கிராம் கொழுப்பு மற்றும் 1 கிராம் புரதம் உள்ளது. இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், எல்டர்பெரியில் கணிசமான அளவு ஆக்சிஜன் ஏற்றங்கள், தாராளமாக 10 கிராம் உணவு நார்ச்சத்து மற்றும் 52 மில்லிகிராம் வைட்டமின் சி ஆகியவையும் உள்ளன. இது உங்கள் பரிந்துரைக்கப்பட்ட தினசரி உட்கொள்ளலில் 87% ஆகும். இந்த காரணிகளை நீங்கள் கருத்தில் கொள்ளும் போது அது ஒரு நல்ல ஊட்டச்சத்துக்கு பங்களிக்கிறது. இப்போது பல்வேறு வகையான எல்டர்பெரிகளை பற்றி விவரிப்பதில் கவனம் செலுத்துவோம். இவை வளரும் பகுதியில் நீங்கள் வசிக்கிறீர்கள் என்றால் எல்டர்பெரிகளை நிச்சயம் நீங்கள் முயற்சிக்கவும். ஏற்கனவே உள்ளவற்றை மீண்டும் நடவு செய்வதன் மூலம் நீங்கள் எல்டர்பெரிகளை உங்கள் தோட்டத்திலேயே வளர்க்கலாம். இருப்பினும் பலர் நர்சரிகள் மற்றும் தோட்ட மையங்களில் இருந்து நிரூபிக்கப்பட்ட வகைகளை வாங்க விரும்புகிறார்கள். ஒரு பொதுவான வகை ஆடம்ஸ் ஆகும். இது சாம்பியகஸ் கெனடென்சிஸின் சொந்த சாகுபடியாகும். இது வட அமெரிக்காவில் பரவலாக வளர்க்கப்படுகிறது மற்றும் காட்டு எல்டர்பெரிகளை ஒத்திருக்கிறது. அதன் வெள்ளை பூக்கள் மற்றும் அடர் ஊதா பழங்களின் பெரிய கொத்துகளால் எளிதில் அடையாளம் காணப்படுகிறது. இது 6 முதல் 10 அடி வரை உயரம் வளரக்கூடியது. ஐரோப்பாவில் இருந்து புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த வகை கருமையான இலைகள், இளஞ்சிவப்பு பூக்கள் மற்றும் ஒரு தனித்துவமான எலுமிச்சை வாசனை கொண்டுள்ளது. இது யுஎஸ்இன் வளரும் மண்டலங்களில் 4 முதல் 7 அடி வரை சிறப்பாக வளரும் ஈரமான வளரும் நிலைமைகளையே விரும்புகிறது.